நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அசட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து மாணவர்கள் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணால் உடனடியாக வேலை கிடைக்குமா, வழக்கமாக எடுக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸே எடுக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது புது கோர்ஸ் எடுக்கலாமா, வேலை கிடைக்குமான்னு நிறைய சந்தேகங்களோடு இருப்பீங்க. உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக அசட் காலேஜோட CEO டாக்டர் முகமது ரிஸ்வான் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வாங்க சாரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களே, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் திரையில் தெரிகிற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. +2 முடிச்சுட்டு யூஜி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, யூஜி முடிச்சுட்டு பிஜி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, என்ன மாதிரியான கோர்சஸ் எடுத்து படிக்கலாம், நம்மளோட அசட் காலேஜில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்க? எஸ், அதாவது இப்போ ரீசெண்டாக +2 எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. தென் ரிசல்ட் வந்து 9th அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அதே மாதிரி யூஜியும் கேட்டிருந்தீங்க. யூஜி வந்து இனிமேல் தான் வந்து ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம். தென் தே வில் பிளான் ஃபார் பிஜி ஆல்சோ. ஸோ ஆஃப்டர் +2 என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது எவ்ரி இயர் வந்து +2 முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்ஸ் தான். என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம், அது எங்கே படிக்கலாம், எங்கே படித்த உடனே வேலை கிடைக்கும், அதாவது படிக்கக்கூடிய கோர்ஸ் ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே கன்சிடர் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இதில் வந்து முக்கியமாக +2ல் வந்து உங்களுக்கு குரூப் வந்து இருக்கு இல்லையா, ஒரு சில குரூப்ஸ், அதாவது அந்த குரூப்பை பேஸ் பண்ணி நம்ம எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு திங்கிங்கில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கோர்ஸ் எடுக்கலாம், இல்லை ஒரு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் இருக்கும். பட் இதே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் குரூப் பயோமேத்ஸ் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்த மாணவர்கள், பட் குரூப்பை பேஸ் பண்ணி ஒரு சில கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது ஓகே அப்படி இருந்தாலும், பட் அதில் வந்து இன்னும் வந்து ஒரு சில கோர்சஸ் வந்து எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸுமே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் இருக்குது. அதையும் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒன் திங். அண்ட் எப்படி ஹவு டு சூஸ் த கோர்ஸ், ஒரு படிப்பை எடுக்கிறதுக்கு எதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு டிகிரியை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு சில மாணவர்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு குரூப் இருக்குது அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேத்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஒரு சில பேர் ப்ராக்டிக்கல் நல்லா வருவாங்க. ஒரு சில பேர் தியரி தான் சார் எனக்கு நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியே அவங்களுக்கு தேவையான ஒரு பெட்டரான கோர்ஸை வந்து தாராளமாக செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங் வந்து இப்போ எந்த படிப்பை எடுத்து படிக்க விரும்பினாலுமே, எந்த கோர்ஸை எடுத்து படித்தாலுமே, உதாரணத்துக்கு ஒரு BE மெரைன் எடுக்கிறாங்க, இல்லை BE மெக்கானிக்கல், BE சிவில், இல்லை BE EEE ECE, இந்த மாதிரி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 4 விஷயங்கள் வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த கொஸ்டின்ஸ்க்கு நல்ல ஆன்சர்ஸை வந்து அவங்க பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணக்கூடிய பதில்கள் கிடைக்கும் போது தாராளமாக அந்த படிப்பை எடுத்து அவங்க படிக்கலாம். ஏன்னா ஸ்கூல் வர படித்தது அப்படிங்கிறது வேறு, நம்ம ஸ்கூலுக்கு அப்புறம் போய் படிக்கிற ஒரு ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஜாபை வந்து லேர்ன் பண்ண போகிறோம், ஒரு தொழிலை கற்றுக்க போகிறோம், ஒரு வேலையை தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படிங்கும்போது என்ன சொல்லி தருவாங்க, உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு டிகிரி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு BSc இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஒரு BBA ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், BSc ஏவியேஷன், இந்த மாதிரி ஒரு டிகிரி எடுக்கிறாங்கன்னா, ஸோ அந்த டிகிரியில் வந்து 3 இயர்ஸ் வந்து என்ன டீச் பண்ணுவாங்க, என்ன சப்ஜெக்ட் வந்து இருக்கும், என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், தியரியாக இருக்குமா, ப்ராக்டிக்கலாக இருக்குமா, என்ன சொல்லி தருவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ தென் வந்து அவங்க என்னவாக ஒர்க் பண்ணுவாங்க, ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், ஜாப் ரோல் என்ன இருக்கும், ஏன்னா வந்து என்னவாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு படிப்புங்கிறதுமே நம்ம படித்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு வேலைக்காக தான் நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம இதை முடித்தோம் அப்படின்னா என்ன வேலை செய்வோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தென் வந்து என்ன மாதிரி அப்ராடு, நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில், அதாவது இந்தியாவில் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஃபாரினில் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அப்படியே அவங்க கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் பேஸ் பண்ணி என்ன மாதிரி சேல்ரி க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நல்லா உங்களுக்கு அதாவது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆன்சர்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அந்த கோர்ஸை தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து ஒரு டிகிரியை எடுக்கும்போது அதில் என்ன டீச் பண்ணுவாங்க, என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், என்ன சொல்லி தருவாங்க,
அப்படிங்கிறது எதுவுமே நம்ம வந்து திங்க் பண்ணாமல் சும்மா ஒரு பேருக்கு மட்டும் ஒரு டிகிரி எடுத்து படிக்கும்போது நாளைக்கு வந்து அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை பேஸ் பண்ணி அவங்க கோர்ஸை எடுக்கும்போது அவங்க நினச்சதை விட ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும், பெட்டரான சேல்ரி கிடைக்கும், ஃப்யூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே சார், நம்மளோட அசட் காலேஜில் சென்னை கேம்பஸ்லேயும் கோயம்புத்தூர் கேம்பஸ்லேயும் என்னென்ன மாதிரியான புதுசாக இன்னோவேட்டிவான கோர்சஸ்லாம் இருக்குது சார்? எஸ், அதாவது இன்னோவேட்டிவ் கோர்சஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ஸே வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் அண்ட் நான் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு நம்ம 2 தான் பிரிக்கலாம். ஒரு சில படிப்புகள் வந்து நம்ம படிக்கும் போதே வந்து என்ன ஜாபுக்காக படிக்கிறோம், இதை படித்தா எங்கே வேலை கிடைக்கும், எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வேலை கிடைக்கும், அப்ராடில் எப்படி கிடைக்கும், இந்தியா லெவலில் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஒன் திங். தென் இன்னும் ஒரு சில டிகிரிஸ் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு வந்து ஒரு பேருக்காக ஒரு டிகிரி முடிப்போம், முடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை ஏதாவது கிடைக்கக்கூடிய வேலைக்கு நம்ம வந்து போகலாம். இதுதான் வேலைன்னு சொல்லி கிடையாது, எந்த வேலையானாலும் இருக்கலாம், அது எந்த வேலைக்கு வேணாலும் அவங்க போகலாம் அப்படிங்கிறது. பட் நம்ம படிக்கும் போதே வந்து இந்த வேலைக்காக தான் நான் படிக்கிறேன், இதை முடித்தா எனக்கு இங்கே ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் தான் வந்து நம்ம அசட் காலேஜில் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏவியேஷன், ஏர்லைன், ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், தென் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐலாம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து ஒரு பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபீல்டு. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ. ஸோ இதை எடுக்கக்கூடிய மாணவர்கள் தென் அடுத்த கட்டம் வந்து ஓரளவு பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐடி வித் ஏஐ இந்த மாதிரி எடுக்கும்போதும் கூட அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஃப்யூச்சரில் இருக்கக்கூடியதை நம்ம நிறையா பார்க்குறோம். இப்போ நம்ம அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஓரளவு வந்து அவங்க ஃபைனல் இயர்லேயே வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய துறைகள். அதாவது படிச்சுட்டு நான் ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சேலரி கம்மியாக இருக்குது, இல்லை நான் படிச்சுட்டு ஒரு 1 or 2 இயர்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சூழலில் இப்போ நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு உங்கள் ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்கும் போதே, அதாவது காலேஜில் கொடுக்கக்கூடிய ஒர்க் அவுட்ஸை கம்ப்ளீட்டாக கம்பல்சரி அவங்க ஃபாலோ பண்ணும்போது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், தென் சப்ஜெக்ட் நாலேஜ், ஸோ இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி, ஏன்னா காலேஜை பொறுத்தளவு உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்தளவு 100% அவங்க சக்ஸஸ் பண்ணணுமோ அதுக்கு தேவையான ஒர்க் அவுட்ஸை கம்பல்சரி பண்ணுவாங்க. பட் அதை வந்து பயன்படுத்திக்கணும், அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணாமல் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு யார் ரெஸ்பான்ஸ் ஆக முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அசட் காலேஜை பொறுத்தளவு ஓரளவு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே நம்ம யூஸ் பண்ண வைக்கிறோம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு டே வந்து ஃபஸ்ட்டு டே இட் செல்ஃப் வந்து நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற பர்பஸ். இப்போ காலேஜுக்குள்ளே வந்து ஏன்னா இப்போ ஸ்கூல் முடிச்சு வரக்கூடிய மாணவர்கள் வந்து நம்ம ஸ்கூலில் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஓரளவு காலேஜில் வந்து என்ன பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகே, அஃப்கோர்ஸ் தே கேன் என்ஜாய். பட் இருந்தாலும் ஓரளவு நம்ம காலேஜில் தான் சீரியஸாக இருக்கணும். ஏன்னா அந்த 3 இயர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நெக்ஸ்ட் அந்த ஒரு 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ், ஒரு 2 இயர்ஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நம்மளுடைய லைஃப்பை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது. நம்ம என்ன ஆக போகிறோம், எங்கே இருக்க போகிறோம், என்ன சேல்ரி வாங்க போகிறோம், அதாவது நம்மளுடைய ப்ரெஸ்டீஜையோ நம்மளுடைய இமேஜையோ ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது தான் அந்த 3 இயர்ஸ் ஒரு ஜேர்னி. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது அஃப்கோர்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு சீரியஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பேஸ் பண்ணியே நம்ம பிகினிங்லேருந்தே நம்ம ட்ரைனிங் வந்து கொடுக்கும்போது ஸோ வி ஆர் ப்ரொடியூசிங் ஒரு 100% குட் ரிசல்ட். அது வந்து யூனிவர்சிட்டி ரிசல்ட்டாக இருக்கட்டும், அவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுலேருந்து அவனுடைய பர்சனல் பிஹேவியர் இம்ப்ரூவ்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், இது எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து டெவலப் பண்ணி ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது ஒரு ஈஸியாக வந்து அவங்க செலக்ட் ஆகிற அளவுக்கு, தென் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இன்டர்வியூஸை கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் வந்து பிகினிங்லேருந்து ட்ரைன் பண்ணுறோம். இந்த மாதிரி கோர்சஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ், தென் வந்து ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா படிப்புக்குமே. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. இஸ்மாயில், நெல்லையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் ஹலோ. வணக்கம் இஸ்மாயில், சொல்லுங்கள். சார் தம்பி வந்து 12th முடிச்சிருக்காரு சார். ஓகே, எக்ஸாம் எழுதிருக்காரு. அவருக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ லாஜிஸ்டிக்ஸ்
எப்படி சார் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி? என்ன குரூப் இஸ்மாயில் அவர்? அவர் வந்து பிகாம், இது ஆர்ட்ஸ் குரூப் சார். பிகாம் முடிச்சிருக்காரா? இல்லை ஆர்ட்ஸ் குரூப். ஆர்ட்ஸ் குரூப் முடிச்சிருக்கார். சரி 12th எழுதியிருக்காங்க இல்லையா? ஆமாம் சார், ஆமாம். ஓகே ஃபைன். ப்ரோக்ராம் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதாவது லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது ஒரு பிபிஏயில் 3 year ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 3 year பிபிஏ இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். இது +2ல் வந்து நீங்கள் ஆர்ட்ஸ், நாட் ஓன்லி ஆர்ட்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, எனி குரூப் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ட்ஸ் தென் காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனி குரூப் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கேன் செலக்ட் தட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இப்போ நீங்கள் ஒரு பிபிஏ ஜென்ரல் எடுக்கிறதுக்கும் இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் பிபிஏயில் வந்து ஒரு மிக்சிங்காக எல்லா சிலபஸுமே, ஒரு ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், தென் ஐடி, காமர்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு மிக்சிங்காக இருக்கும். பட் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்டார், ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய துறை, அந்த துறையை பற்றி படிக்கக்கூடிய ஒரு டிகிரி ப்ரோக்ராம். அதாவது உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கும்போது அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கஸ்டம்ஸ் ஹவுஸ் ஏஜென்ட், தென் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், இகாமர்ஸ், இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ரேடிங், குளோபல் ட்ரேடிங் பற்றி, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், இதை பற்றி வந்து அந்த டிகிரியில் 3 years வந்து படிப்பாங்க. பட் இது கம்ப்ளீட்டாகவே ஓரளவு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப்ரோக்ராம். எப்படி ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் அப்படின்னா, ஸோ அவங்க படிக்கும் போதே வந்து நிறையா இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், ஆன் ஜாப் ட்ரைனிங். இந்த ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் எம்என்சி கம்பெனிலையும், தென் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய டாப் எம்என்சிஸ்லேயுமே வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் வந்து நம்ம அசட் காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறோம். துபாயில், தென் சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் கூட தே கேன் டூ தர் ஆன் ஜாப் ட்ரைனிங் வந்து பண்ண முடியும். அதாவது ஒரு படிப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தொழிலை கற்றுக்கிற மாதிரி ஒரு துறை அப்படிங்கிறது தான் இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது. அது நீங்கள் ஒரு ஜென்ரல் பிபிஏ படிக்கும்போது திரும்ப எம்பிஏ நீங்கள் படித்தா தான் வேல்யூ, எம்பிஏ முடித்தா தான் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், சேல்ரி இருக்குங்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் படிக்கும்போது ஃபர்தராக வந்து எம்பிஏ படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை கிடையாது. இந்த 3 years பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கே போதுமானது. பட் திரும்ப நீங்கள் எம்பிஏனா ஒர்க் பண்ணிகிட்டே கூட பார்ட் டைமில் வந்து படிக்க முடியும். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவிலேயே வந்து உங்களுக்கு. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே இந்த லாஜிஸ்டிக் செக்டாரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறையா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துறை லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிறது. ஸோ நிறைய ஜாப் இந்த கரண்ட் இயர் பார்த்திங்கன்னா எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க எல்லாருமே 100% வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக காலேஜ் ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சுக்க முடியும். ஓகே சார். இப்போ வந்து பொதுவாகவே இந்த +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் குரூப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சார். சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருப்பாங்க, காமர்ஸ் குரூப்லாம் எடுத்திருப்பாங்க. இதில் எந்த குரூப் எடுத்த மாணவர்கள் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் எடுக்கணும் சார்? எஸ், அதாவது இப்போ ஏவியேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஎஸ்சி ஏவியேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருந்தாலுமே அவங்க எடுக்க முடியும். அது மாதிரி ஃபஸ்ட் குரூப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வித் மேத்ஸ் இருக்கிறவங்களும் எடுக்க முடியும் பிஎஸ்சி ஏவியேஷன். பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு ஏன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கம்பல்சரி அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஓரளவு ஒரு 30 to 40% வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் இருக்கும். ஏர்க்ராஃப்ட் டிசைனிங், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் பற்றியுமே அதில் கொஞ்சம் அவங்களுக்கு கவர் ஆகும். தென் ஏர்லைன் மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக அவங்க அதில் படிப்பாங்க. இது ஒரு ப்ரோக்ராம். தென் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லை சார், நான் வந்து ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து ஹவு கேன் ஐ டூ அப்படிங்கும்போது, ஸோ அவங்க வந்து எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே 12th வந்து இப்போ ஆர்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், இந்த மாதிரி எந்த குரூப் எடுத்து முடிச்சிருந்தாலுமே இப்போ தே கேன் ஸ்டடி பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க எடுக்கலாம். பிபிஏல ஒரு 3 year ப்ரோக்ராம். ஸோ பிஎஸ்சி ஏவியேஷனுக்கு மட்டும்தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் குரூப் ஆர் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் அந்த கோர்ஸ் எடுத்து பண்ண முடியும். தென் இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அப்படிங்கிற கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி 12th வந்து அவங்க எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே தாராளமாக பண்ண முடியும். அதே மாதிரி பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து +2 வந்து அவங்க எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே தாராளமாக செலக்ட் பண்ணலாம். தென் பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி ஏஐ அப்படிங்கிறதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வேணும்.
ஸோ அவங்க வந்து அந்த ப்ரோக்ராம் எடுத்து முடிக்க முடியும். பட் இதில் என்ன உங்களுக்கு ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அவங்களுக்கு கோர்ஸ் இருக்கிற மாதிரியே மற்ற அதர்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், பிஸ்னஸ் மேத்ஸ், ஒகேஷ்னல் குரூப் இதை முடித்தவங்களுக்குமே அந்த செக்டாரில் ஒரு டிகிரி கிடைக்கிது. இப்போ பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கும்போது உங்கள் பிபி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். அதனால வந்து இப்போ இந்த நம்ம அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் வந்து இந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் +2ல் வந்து எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே தாராளமாக பண்ண முடியும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. செந்தில், திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், என் பேர் வந்து செந்தில், திருப்பூர்லேருந்து கூப்பிட்றேன். ஓகே சார், என் சிஸ்டருக்காக கேட்டிருக்கேன் சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் 12th முடிச்சிருக்காங்க. ஓகே எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்கிறாங்க. பட் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப விருப்பம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நானே இன்ஜினியரிங் படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வேற ஏதாவது படிக்கலாம்னு பார்க்கும்போது அவங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் சொல்றீங்களே சார், அது கேர்ள்ஸுக்கு நல்லா இருக்குமா, படிக்கலாமா? எஸ். ஸ்கோப் எப்படி சார் இருக்கும்? எஸ், குட். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் பொறுத்தளவு வந்து வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னமும் ஒரு சில செக்டார்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் அது நம்ம எந்த ஃபீல்டு எடுக்கிறோம், என்ன இன்ஜினியரிங், என்ன ஸ்ட்ரீம், என்ன டிசிப்ளின் எடுக்கிறீங்க, அதை எப்படி படிக்கிறீங்க, எங்கே படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணியே யூ வில் கெட் அ குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்டு வந்து உங்களுக்கு பிஎஸ்சி ஏவியேஷன் பொறுத்தளவு வந்து அதாவது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஏர்லைன், ஒரு ஏர்போர்ட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக அதில் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சேல்ஸ் மார்க்கெட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோர் தென் ஒரு 40 டிபார்ட்மெண்ட்ஸ் மேலே வந்து ஈவன் தோ அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறை வந்து செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், சேஃப் அண்ட் செக்யூரிட்டி, இந்த மாதிரி எல்லா ஃபீல்டை பற்றியுமே படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஸோ அதில் லிட்டில் பிட் வந்து உங்களுக்கு ஓரளவு டெக்னிக்கலாகவும் அதில் வந்து கவர் ஆகும். இதில் கேர்ள்ஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து எனக்கு கேபின் க்ரூ ஆகணும், ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. இப்போ இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கே நம்ம அசட் காலேஜில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அசட் இன்டர்நேஷ்னல் ஏர் ஹோஸ்டர்ஸ் அகாடமியை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டர் தட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கேபின் க்ரூ ஆகிறதுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த கேபின் க்ரூ ட்ரைனிங் அப்படிங்கிறது, ஏர் ஹோஸ்டர்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறதுமே ஒரு அதாவது டாப் உங்களுக்கு கரண்ட்டாக இப்போ ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களே சீனியர் கேபின் க்ரூஸே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட், நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து கேபின் க்ரூ ஆகணும், ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் அதுக்கு ஒரு சில ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் அதாவது உங்களுக்கு ஃபிசிக்கலாக தேவைப்படக்கூடிய எலிஜிபிலிட்டி, இப்போ ஹைட், வெயிட், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகிட்டாங்க. ஒரு சில ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ட்ரைனிங்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அசட் காலேஜ்லேயே வந்து அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகிறதுக்கு தேவையான ட்ரைனிங், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கணும், தென் வந்து ஹெல்த்து கான்சியஸ் கொஞ்சம் வேணும். ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிறது அது என்ன உங்களுக்கு ஸ்கின் கேர்லேருந்து பர்சனல் க்ரூமிங்லேருந்து இது எல்லாமே வந்து அந்த ஒரு 1 இயர் ப்ரோக்ராம்லேயே டெவலப் பண்ணுறாங்க. டெவலப் பண்ணிவிட்டு எல்லா ட்ரைனிங்குமே கொடுத்து ஒரு கேபின் குரூவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ்லேயோ இல்லை நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸ்லேயோ ஒரு கேபின் குரூ ஏர் ஹோஸ்டர்ஸ் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங்கே கொடுக்குறோம், தனியாகவே கொடுக்குறாங்க. அண்டர் தட் அசட் இன்டர்நேஷ்னல் ஏர் ஹோஸ்டர்ஸ் அகாடமி அப்படிங்கிறதுலேருந்து. அப்போ கேர்ள்ஸை பொறுத்தளவு அதுக்கு ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக அந்த ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகிறதுக்கு, ஒரு கேபின் குரூ ஆகிறதுக்கு எடுத்துக்க முடியும். இல்லை சார் அதுக்கு ஃபிட்னஸ் இல்லை அப்படிங்கும்போது அதர் டிபார்ட்மெண்ட்லேயுமே ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணலாம். இன்னும் ஒரு சில கேர்ள்ஸ் ஃபிட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான ஃபிட்னஸ் எல்லாமே இருக்கும். பட் வந்து எனக்கு கேபின் குரூ ஆகிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் அதர் டிபார்ட்மெண்ட்டு போகிறேங்கிற கேர்ள்ஸும் இருக்கிறாங்க. ஸோ நீ அதர் டிபார்ட்மெண்ட்லேயே அவங்க ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஏர்போர்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிக்கக்கூடிய ஒரு துறை. இப்போ ஏர்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான துறை, அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை. அதிகமாக மேன்பவர் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அரவுண்ட் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு ப்ராசஸ் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு துறை தான் உங்களுக்கு வந்து ஏவியேஷன் அப்படிங்கிறது. ஸோ தாராளமாக அதில் பண்ண முடியும். பிஎஸ்சி ஏவியேஷன் அது நீங்கள் குரூப் பொறுத்து. நீங்கள் சப்போஸ்
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லை அப்படின்னா நீங்கள் பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து தாராளமாக எடுத்துக்க முடியும். ஓகே சார். இப்போ நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரியான இன்னோவேட்டிவான கோர்சஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ் இருக்கும்? எஸ், அதாவது உங்களுக்கு வந்து மெயின்லி வந்து அதாவதுமா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஏன்னா நம்ம என்னதான் வந்து உங்களுக்கு ஒரு 3 இயர் 4 இயர் வந்து இல்லை 2 இயர்ஸ் நான் மாஸ்டர் பண்ணுறேன், இல்லை வந்து ஒரு யூஜி பண்ணுறேன், இல்லை இன்ஜினியரிங் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலுமே வந்து நாளைக்கு நமக்கு தேவையாங்கிறது ஒரு நல்ல குட் ஜாப் வித் அ குட் கம்பெனி வித் குட் சேல்ரி. ஸோ அந்த சேல்ரி அப்படிங்கிறதுமே நம்ம க்ரோத் இருக்கணும், ஒரு டெவலப்மெண்ட். அதாவது ஒரு 20,000 25,000 இல்லை ஒரு 30,000 வந்து நான் என்னுடைய ஜாப் கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. பட் அந்த சேல்ரிங்கிறது ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ வந்து ஒரு லேக்ஸ்லேயோ இல்லை மோர் தென் தட் லேக்ஸ்லேயோ வந்து உங்களுக்கு அந்த சேல்ரி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் முடித்த மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்ஜினியரிங் முடித்த மாணவர்களாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் ஒர்க்கிங். 2 விஷயமா இருக்கும். ஒன்று வந்து அவங்க படித்ததுக்கும் பார்க்குற வேலைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். படித்தது ஒன்றா இருக்கும், பார்க்குற வேலை ஒன்றா இருக்கும். இல்லை அப்படியே படித்த வேலையை அவங்க ஒர்க் பண்ணுறதாக இருந்தாலும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் சார், எனக்கு சேல்ரி எனக்கு கிடையாது, க்ரோத் இல்லை, டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு பெரும்பாலான மாணவர்கள் இந்த 2 பிரச்சனையும் சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் ஏன் எடுத்து படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் பிகாம்லாம் அது முன்னாடி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸே இல்லாமல் இருந்தது, ரொம்ப குறைவாக இருந்தது. நிறைய மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் அதிகமாக இருந்தது. ஒரு இன்ஜினியரிங் மோகம் அதிகமாக இருந்தது. யாரை பார்த்தாலும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ, ட்ரிபிள்இ அப்படின்னு எடுத்து இசிஇலாம் இப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வாயில் கூட இப்போ இசின்னு வர்றதில்லை, ஒரு ஸ்டூடெண்ட் வாயில் கூட இப்போ ட்ரிபிள்இன்னு வரதில்லை. பட் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ட்ரிபிள்இ எடுக்கக்கூடிய மாணவர்கள், பிஇசி எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ எல்லாமே ஏஐன்னு போயிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ ஒரு சில இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ 10 டிபார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ இந்த மாதிரி அடுத்து வந்து அதர் டிபார்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு 5-7 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா இப்போ 7 டிபார்ட்மெண்ட்டுமே பிஏஐ அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. பட் இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இதோடைய சூழல் என்னன்னு தெரிய வரும். அப்போ நம்ம எப்படி கோர்ஸ் எடுக்கிறோன்னா, ஏதாவது ஒன்றை நோக்கி எல்லோரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடிடுவோம். இப்போ எல்லாருமே இன்ஜினியரிங் போது இன்ஜினியரிங் எடுத்தாங்க. இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வாயில் கூட யாருமே வந்து எனக்கு ஈஸி எடுக்கிறேன், ட்ரிபிள்இ எடுக்கிறேன்னு யாரும் சொல்கிறதில்ல. இப்போ ஒரு 5 இயர்ஸ் என்ன ட்ரெண்டுன்னு கேட்டிங்கன்னா, பிகாம் ஜென்ரல் இப்போ எல்லா பிகாம் சீட்டுமே ஃபில்லு உங்களுக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட சூழல் என்னன்னு தெரியும். அதேமாதிரி இப்போ எல்லாமே பிஏஐன்னு போயிட்டுருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் இல்லை. நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்புகள் கிடையாது. இன்னும் ஒரு சில ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி படித்த மாணவர்கள் இல்லை. அப்போ நம்ம அசட்டில் ஆஃபர் பண்ணக்கூடியது டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியாஸ், அதிகமான மாணவர்கள் வந்து படிக்காத துறைகள், அதிகமான கல்லூரிகளில் வந்து இல்லாத துறைகள், இதை மாதிரி தான் நம்ம எடுத்து ஆஃபர் பண்ணுறோம். அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா, எவ்ரி இயர் வந்து ஒரு 99% வந்து எங்களால் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அவர் அசட்டில் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் குளோபல் ஃபாரின், ஓமன், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, மஸ்கட், சிங்கப்பூர் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மற்ற அதர் யூரோப் கண்ட்ரீஸில் கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ் இங்கே முடித்த மாணவர்கள் லண்டனில் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க. பசட்டில் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர், பிஎஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க, பிஎஸ்சி ஏவியேஷன் முடித்தவங்க வந்து லண்டனில் போயிட்டு யூகேயில் போயிட்டு தே ஆர் டூயிங் தேர் ஹையர் ஸ்டடீஸ் முடித்து அங்கேயே ஜாப் கிடச்சி செட்டில் ஆகிருக்காங்க. அப்போ இப்போ இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லோரும் போகக்கூடிய வந்து ஒரே செக்டாரை நோக்கி போகாமல் இந்த மாதிரி ஒரு படித்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம தே கேன் ஃபீல். ஓகே சார். இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோர்சஸை சூஸ் பண்ணும்போது, இந்த ஏர்லைன்ஸ், சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கோர்சஸை சூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும் சார்? எஸ், அதாவது வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா 2 இது. ஒன்று வந்து மற்ற நான் சொன்னேன் உங்களுக்கு பிகாம் முடித்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வர்றாங்க, இன்ஜினியரிங் முடித்து லட்சக்கணக்கான மாணவர்கள் வர்றாங்க. பட் இந்த மாதிரி கோர்ஸ் படித்து வெளியில் வரக்கூடிய மாணவர்கள் சில ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தான். அப்போ லட்சம் எங்கே இருக்குது, 1000 எங்கே இருக்குது உங்களுக்கு? அப்போது அதே மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணும்,
அப்படின்னு இன்றைக்கி நம்ம ஒரு இன்டர்வியூ வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா 500-1000 பேர் இன்டர்வியூ போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதே ஒரு சேஃப்டி இன்ஜினியர், சேஃப்டி ஆஃபீஸர் இன்டர்வியூ வேணும் அப்படின்னா குறைவான மாணவர்கள் அப்ளை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் பேஸ்டு கோர்ஸ். இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும், அதாவது தவிர்க்க முடியாத துறைகள்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிபிஏ படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபைனல் இயர்லேயே வேலை கிடைச்சிரும். ஃபைனல் இயர்லேயே இப்போ நான் ஒரு எம்பிஏ போகணுமான்னு கேட்டிங்கன்னா நோ நீடு. அதே மாதிரி 1 இயர் ஒர்க் வெயிட் பண்ணணுமா, தேவை கிடையாது. அவர் ஃபைனல் இயர்லேயே ஒரு ஃபைனல் செமஸ்டரில் ஒரு 3 மந்த் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ஆன் ஜாப் ட்ரைனிங்லேயே அவருக்கு வேலை கிடச்சிடும் படிச்சுட்டு இருக்கும்போது. அதேமாதிரி பிஎஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்லேயே தே ஆர் கெட்டிங் தட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது ஒரு உங்களுக்கு அதாவது ஃபர்தராக வந்து பட் எம்பிஏ அடுத்து படிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து அவங்க தாராளமாக ஒர்க் பண்ணிகிட்டே பண்ணலாம். அப்ராடில் போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம். இப்போ நம்ம அசட் காலேஜ்லேயே வந்து ஒரு சில டிகிரி எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது ஒரு செமஸ்டரே வந்து அவங்க ஃபாரினில் படிக்க முடியும். இப்போ இந்த பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இல்லை ஏவியேஷன் இந்த மாதிரி எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு செமஸ்டரே வந்து அவங்க வேறு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து உதாரணத்துக்கு மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் இதெல்லாமே நம்ம வந்து எம்ஓயு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூட நம்ம எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணும்போது குளோபலாக தே ஆர் கெட்டிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். உங்களோட பேர் என்ன, உங்களோட சந்தேகங்கள் என்ன சொல்லுங்கள். நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே. என் பேர் ராஜேஷ் சார். ஓகே சார், 12th நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் டைமண்ட். காலேஜில் என்ன இருக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட் சார், அதான் காலேஜ். இப்போ நீங்கள் ஏதாவது கோர்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? நீங்கள் என்ன டிகிரியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க? டிகிரி வந்துட்டு என்ன இன்ஜினியரிங் இல்லாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம்னு சார் என்னோட ஐடியாலஜி. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணேன். என்ன உங்கள்கிட்ட ஏதாவது டவுட் கேட்கலாம், எது எடுத்தால் நல்லா கேட்கலாம் அப்படின்னு. சரி, குட். ஓகே, ப்ரோக்ராம் பாருங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அதாவது இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மேத்ஸ் வரும், இல்லை ஒரு சில துறைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம், தவறு கிடையாது. பட் அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தரமான கல்லூரிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கும்போது 100% வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. பட் அது நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எந்தளவுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது அல்லாமல் வந்து வேறு என்ன சார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ நம்ம அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவு வேலைவாய்ப்புகள் வந்து மிக விரைவில் கிடைக்கக்கூடிய துறைகள். அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க தேவையில்லை. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்குமா, இதில் மேத்ஸ் வருமா சார் அப்படின்னு கேட்பாங்க. இதில் ரொம்ப உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. பட் படிக்கணும். ஓரளவு வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியே சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நிறையா வந்து உங்களுக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியல் விசிட், ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கிறதுனால படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அண்டு இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி துறைகளில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி இது பண்ணலாம். பட் இந்த உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிகிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ், பட் பல்வேறு துறைகளில் வந்து ஒர்க் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை முடித்த மாணவர்கள் வந்து இப்போ உங்களுக்கு லைக் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோலியம், மெரைன், ஈவன் தோ ஏர்போர்ட்டில் கூட அவங்க சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும். நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒரு மிக குறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் இந்த பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு டிகிரிங்கிறது வேறு. இப்போ பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறீங்க, ஓகே. எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் படிக்கிறீங்க, ஓகே. பிஎஸ்சி ஏவியேஷன், ஓகே. பட் அது மட்டுமே போதுமா? நோ. அதன் கூட வேறு என்ன சேர்த்து அடிஷ்னலாக என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுமே நம்ம இண்டிவிஜுவலாக அசட் காலேஜில்
கொடுத்துட்ருக்காங்க. வேறு இப்போ பிஎஸ்சி ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதலாக வேறு என்ன படிக்கணும், கூடுதலாக வேறு என்ன படித்தா இன்னும் பெட்டராக இருக்கும், அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுமே நம்ம சேர்த்து ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க. என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், என்னவாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு டிகிரியை செலக்ட் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ நம்ம அசட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான அடிஷ்னல் ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்க சார்? எஸ், அது அடிஷ்னல் ட்ரைனிங் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னேன். கேபின் க்ரூ ஆகணும், ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு சில பேசிக் ட்ரைனிங் இருக்குது. அதாவது உங்களுக்கு பேசிக் இப்போ ஃபயர் அண்ட் சேஃப்டி அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் கொஞ்சம் இருக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் ஹெல்த் அப்படிங்கும்போது இப்போ இந்த ஹெல்த்துக்கே நம்ம இண்டிவிஜுவலாக தனியாகவே எவ்ரி மந்த் வந்து ஒரு கேம்ப், மெடிக்கல் கேம்ப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த செக்டாருக்கு, இப்போ ஸ்கின் கேருக்குன்னா ஸ்கின் கேருக்கு டெர்மட்டாலஜிஸ்ட்டு, இது மாதிரி டாக்டர்ஸே வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. ரெகுலராக வி ஆர் டூயிங் தட். இப்போ பேஸ்ட் ஆன் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இம்ப்ரூவிங் தர் மென்டல் வெல்னஸ் அண்ட் ஹெல்த் வெல்னஸ் வந்து தே ஆர் இம்ப்ரூவிங். இது கொடுக்குறோம். தென் அதே மாதிரி உங்களுக்கு இந்த டிகிரி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுத்து படித்தாங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது, நல்ல சேலரி கிடைக்கும். பட் அதுக்கு பிஎஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டுமே பத்தாது, அதுக்கு ஒரு நிபோஷ், ஐயோஷ் இந்த மாதிரி ஒரு சில இன்டர்நேஷ்னல் கோர்ஸ்லாம் இருக்குது. அதையும் அவங்க சேர்த்து படித்தாங்கன்னா இன்னும் 100% வந்து வேல்யூவாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு நிபோஷ் அப்படிங்கிறது கல்ஃப் கண்ட்ரிஸ் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதுக்கு தனியாக ப்ரிப்பேர் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ இந்த 3 இயர்ஸில் என்ன படிக்கிறாங்களோ அதுதான் சிலபஸ். பட் அது வந்து ஒரு வேறு சர்டிஃபிகேஷன், ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன். ஸோ அந்த எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். இப்போ அது மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு நிபோஸை சேர்த்து ஆஃபர் பண்ணுறோம், ஐயோஷ் ஆஃபர் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இப்போ பிபிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள், எம்பிஏ மெயினாக படிக்கக்கூடிய மாணவர்கள். இப்போ எம்பிஏ அப்படிங்கும்போது எம்பிஏல வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், தென் எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏன்னா யூஜியில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே பிஜிலையுமே வி ஆர் ஆஃபரிங். ஸோ இப்போ எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதலாக வேறு என்ன ட்ரைனிங், கூடுதலாக அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்ஐபின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேர்த்து பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்கும், அதை நம்ம அடிஷ்னலாக கொடுத்துட்ருக்கோம். அதுமாதிரி ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிஷ்னல் ட்ரைனிங் வேறு என்ன கொடுக்கணும். இதே வந்து ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு பிகம் எ பைலட், நான் வந்து எனக்கு பைலட் ஆகணும் அப்படின்னு வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. அப்போ அந்த பைலட் ஆகணும் விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான கிரவுண்ட் கிளாஸஸ் வந்து நம்ம அசட் காலேஜ்லேயே கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு தேவையான பைலட்டுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து ஃபாரினில் கொடுக்குறோம். ஃபாரின் ஒரு கண்ட்ரியில் ஃபாரினில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி கூட கொடுக்குறோம். ஸோ இந்தியாவில் வந்து உங்களுக்கு வேறு ஸ்டேட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு அகாடமி கூட இது பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வேல்யூ ஆடடாக கூடுதலாக என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம அடிஷ்னல் ட்ரைனிங், அதாவது இந்த அடிஷ்னல் ட்ரைனிங் அப்படிங்கிறது அவங்க என்ன அகடமிக்லி என்ன படிக்கிறாங்களோ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அதாவது எப்படின்னா ஏவியேஷன் படிக்கிறாங்க கேர்ள்ஸ், பட் தே வாண்ட் டு பிகம் ஏ கேபின் க்ரூ, தே வாண்ட் டு பிகம் ஏர் ஹோஸ்டஸ்ன்னு ஆகணும், கேபின் க்ரூ ஆகணும்னா அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ட்ரைனிங் தேவை. இப்போ நான் வந்து ஏவியேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் நான் பைலட் ஆகணும் சார்னா அதுக்கு தனி ட்ரைனிங் தேவை. அப்போ இந்த டிகிரி அப்படிங்கிறது வேறு, கூடுதலாக அவங்க வேறு நான் இது ஆகணும், இந்த இதுக்கு நான் ஸ்பெஷலைஸ்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு கூடுதலாக நம்ம அந்த ட்ரைனிங் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே பேசிக் ட்ரைனிங் ஒரு சிலது அடிப்படைகளாக அவங்க வந்து டெவலப் பண்ண வேண்டிய தேவையான சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில், தென் வந்து உங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து அடிஷ்னலாகவே இந்த கரிக்குலம்லேயே நம்ம வந்து சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஒரு 3 இயர்ஸ் ஒரு 2 இயர்ஸ் ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டாக அவங்க என்ன எடுத்து படிக்கிறாங்களோ அதில் மாஸ்டர் ஆகிற மாதிரி. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. கீர்த்தனா, பெங்களூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கீர்த்தனா, சொல்லுங்கள். சார், என்னோட பிரதருக்காக கேட்குறேன். இப்போ அவங்க வந்து சேஃப்டி வந்து எடுக்கலான்னு இருக்காங்க சார். புரியல. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எப்படி சார் இருக்கு? சேஃப்டி கோர்ஸ். ஓ, சேஃப்டி மேனேஜ்மெண்ட் எடுக்கலான்னு இருக்காங்க. சரி சரி, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? வெரி குட், ஆமாம் சார். குட் கொஸ்டின்.
அதாவதுமா உங்களுக்கு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவு நிறைய கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒமன், குவைட், கத்தார், மஸ்கட் இந்த மாதிரி கண்ட்ரிஸ், ஈவன் தோ சிங்கப்பூர், இங்கே வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் அப்ராடில் ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க இந்த மாதிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடித்தவங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது. அதாவது ஒரு இன்ஜினியரிங்கை விட வேல்யூவான ஒரு படிப்பு. இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கே ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிகிரி ப்ரோக்ராம் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. நிறைய சடவுன் ப்ராஜெக்ட் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் உள்ளே என்ட்ராகும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், கொஞ்சம் ஒரு 2 or 3 years இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறையா இன்டர்வியூஸ், உங்களுக்கு அப்ராட் இன்டர்வியூஸ் நிறையா போயிட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணும்போது தாராளமாக ஈஸியாக தே வில் கெட் அ குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படின்னா நல்ல ஃபர்தர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். பட் அதுக்கு தேவையான உங்களுக்கு இப்போ ஒரு ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில், இது எல்லாமே டெவலப் பண்ணணும். ஏன்னா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு இப்போ அதாவது நாட் ஓன்லி இன் அப்ராட், ஈவன் தோ இன் நேஷ்னல் லெவல், நமக்கு வந்து இந்தியாவில் வேலை வாய்ப்புகள் நல்ல கம்பெனி நம்ம போகணும், இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஸ்கில்லை வந்து நம்ம 100% டெவலப் பண்ணணும். இப்போ காலேஜ் மட்டும் போய் ஒரு டிகிரி மட்டும் வாங்கினா பத்தாது. அதுக்கு தேவையானது என்னென்ன டெவலப் பண்ணணுமோ எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு காலேஜ்லேருந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப், எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுவாங்க. அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சிங்கிள் கோர்ஸ், ஒரே கோர்ஸ் வச்சு நீங்கள் எல்லா விதமான துறைகள்லையுமே வேலை வாய்ப்புகள் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு செக்டார். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்லேயுமே ஒரு சேஃப்டி இன்ஜினியர், சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண முடியும். அதெல்லாம் வேறு இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம். மெரைன், ஆயில் அண்ட் கேஸ் செக்டார், இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயுமே ஒரு ஹெல்த் சேஃப்டி ஆஃபீஸர், ஹெல்த் சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிகிரி தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டிகிரி. ஓகே சார், இப்போது இந்த 24-25 அகாடமிக் இயரில் என்னென்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? எஸ், அதாவது இப்போ உங்களுக்கு 24-25 இப்போ கரண்ட் அகாடமிக்கில் வந்து இப்போ உங்களுக்கு ஃபைனல் செமஸ்டர்னு முடியல, இனிமேல் தான் எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம வி அச்சீவ்டு ஆல்மோஸ்ட் ஒரு 90% பிளேஸ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எவ்ரி இயர் வி ஆர் டூயிங் 99.9% நம்ம பண்ணிடுறோம் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தளவு. அதை செலிப்ரேட்டுமே பண்ணுறாங்க எவ்ரி டிபார்ட்மெண்ட். இப்போ ஏவியேஷன் வந்து 100% பிளேஸ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்டை தே ஆர் செலிப்ரேட்டிங். இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் அவங்களுமே செலிப்ரேட்டிங். அதாவது இந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு இப்போ நம்ம அசட் காலேஜ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கம்பல்சரி படிக்க மட்டும்தான். அவங்க கட்டுற ஃபீஸ் படிக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர வேறு எதுக்கும் கிடையாது. நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க, நல்ல ஸ்டடீஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும், அடிஷ்னல் ட்ரைனிங் எல்லாமே தே வில் ப்ரொவைட். பட் அதை சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ அந்த ஜாப் அப்படிங்கிறது கூடுதலாக நம்ம வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை பொறுத்தளவு எங்கே இருக்குது, எங்கே அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற இன்னமும் வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அதையும் க்ரியேட் பண்ணுறோம், அதையும் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ் த்ரூ பண்ணுறோம். ஏன்னா அந்த மெயினாக வந்துட்டு இப்போ நம்ம காலேஜ்லேருந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருந்தாலும் நிறையா மாணவர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, அவங்களே வந்து இன்டர்வியூ சர்ச் பண்ணி அட்டன் பண்ணி ஜாப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுவே வந்து ஒரு 50-60% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் டூயிங். அதுவே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான திங் அது. தென் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மெயினாக வந்து பிளேஸ்மெண்ட், தென் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ், நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸில் தே ஆர் சப்மிட்டிங். தென் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு அப்படிங்கும்போது 2 தான் நம்ம அதை பிரிக்க முடியும். ஒன்று வந்து அகடமிக் ஓரியன்ட், இன்னும் நான் அகடமிக் ஓரியன்ட் அப்படிங்கிறது. நிறைய மாணவர்கள் கேட்கக்கூடியது என்ன இருக்குன்னா வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸு, கல்ச்சுரல்ஸ் அதெல்லாம் அஃப்கோர்ஸ் தே கேன். பட் அது இல்லாமல் அகடமிக்கலாக வந்து அவங்க வந்து நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ். இப்போ எவ்ரி இயர் வந்து இப்போ ரீசெண்டாக வி கம்ப்ளீட்டட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். இப்போ இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரேர் டாப்பிக்கில் வி ஆர் டூயிங். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இப்போ நம்ம அசட் காலேஜில் ஏவியேஷன் ஆர் லாஜிஸ்டிக்ஸ், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸோ ஃபாரினில் போய் ஒரு யூனிவர்சிட்டிஸில் வந்து ஒரு 1 month இல்லை 15-20 days இருந்துட்டு ஒரு ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இப்போ கரண்ட் இயரில் நம்ம பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. தென் இப்போ இந்த சம்மர் டைம் ஆஃப்டர் தட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் யூஜி ஸ்டூடெண்ட்டுமே ஃபாரின் போகிறாங்க. அதாவது இப்போ லாஸ்ட்டு பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக மோர் தென் ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மலேசியாவில் ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் ஒரு 1 month இருந்து அவங்களுடைய ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாங்க.
தென் அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் கோயிங் ஃபார் இந்தோனேஷியா அண்ட் தாய்லாந்து, அங்கே இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டியில் பண்ணுறாங்க. ஈவன் இப்போ லண்டனில் கூட நாங்கள் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் எவ்ரி இயர் வந்து மோர் தென் ஒரு அப்ராடில் இருக்கக்கூடிய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூட நம்ம எம்ஓயு வந்து வி ஆர் சைனிங். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ், இப்போ வந்து உங்களுக்கு பூனேயில் இருக்கக்கூடியது, லக்னோவில் இருக்கக்கூடிய, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமை நம்ம இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே போய் இருந்து ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி. அதுமாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்ம காலேஜுக்கு இப்போ சென்னை கேம்பஸாக இருக்கும், கோயம்புத்தூர் கேம்பஸில் வந்து தே ஆர் கம்மிங் அண்ட் ஸ்டடி, அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்கும். அதுமாதிரி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நெக்ஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து நம்மளுடைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஃபாரின்லேயே பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு இங்கே அதாவது இப்போ எவ்ரி இயர் வந்து இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இப்போ எங்கள் காலேஜ் கேம்பஸ்லேயே நடந்தது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எல்லாமே அப்ராடில் பண்ண போகிறோம். தென் எவ்ரி இயர் வந்து அலுமினை மீட்டே வந்து நம்ம ஃபாரினில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் இயர் அலுமினை மீட் வந்து துபாயில் நடந்தது, கரண்ட் இயர் மலேசியாவில் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து சவுதி அரேபியாவில் வி ஆர் பிளானிங் டு கண்டக்ட் alumni meet. So we are having a more international collaborations. அது வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸோடைய நாலேஜ்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு அவங்களோட எந்த ஏரியாவில் இருக்கிறாங்களோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான குட் பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. லக்ஷனா சேலம்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சேலம். சார், நான் யூஜி மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். ஹெச்ஆர் எம்பிஏ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஓகே. அந்த டைமில் இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஏவியேஷன் பற்றி போட்டிருந்தேன் சார். ஸோ எனக்கு எந்த கோர்ஸ் பெட்டராக இருக்குமா இல்லை ஏவியேஷன் பெட்டராக இருக்குமான்னு ஒரு டவுட்டு. ஓகேம்மா, ஃபைன். ஆக்சுவலி வந்து ஏற்கனவே வந்து ஒரு பிகாம் இல்லை வந்து ஒரு பிபிஏ இல்லை எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எம்பிஏ வந்து ஏன் படிக்கணும், எம்பிஏ படித்தா என்ன யூஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது எம்பிஏ அப்படிங்கிற பிளான் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய ஒரு பிகாம் பிபிஏல வந்து ஒரு சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, இல்லை வந்து கம்மியான சேல்ரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஃபர்தராக என்ன நினைப்போம் அப்படின்னா, சரி ஒரு எம்பிஏ பண்ணலாம், எம்பிஏ படித்து என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த எம்பிஏ ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது இப்போ ஒரு 3 years யூஜி முடிச்சுட்டு ஃபர்தராக இன்னொரு 2 years அப்படிங்கிறது இப்போ படித்தா மட்டும்தான். ஃபர்தராக வந்து நமக்கு ஃப்யூச்சர் ஒரு 5 years ஒர்க் பண்ணிட்டோ 10 years ஒர்க் பண்ணிட்டோ நம்ம ஒரு மாஸ்டர் படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து நமக்கு அந்த பிளான் இருக்காது. ஸோ படிக்கும் போதே ஒரு ரெகுலராக ஒரு 3 year டிகிரி முடிச்சோம், அடுத்து இன்னும் 2 வருஷம் படிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு பார்ட். அப்போ எம்பிஏ படிக்கணும் ஆஃப்டர் ஒரு டிகிரி பிகாமோ பிபிஏ பிஇ முடித்ததுக்கப்புறம் எம்பிஏ அப்படிங்கிறது இப்போ கம்பல்சரி ஆகிடுச்சு. படித்தா 100% வேல்யூ, அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் அந்த எம்பிஏல என்ன படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்படி வந்து இப்போ +2 முடித்த மாணவர்கள் வந்து எல்லோரும் பிகாம் பிபிஏ ஜென்ரல் இதே மாதிரி போகிறாங்களோ, அதே மாதிரி இந்த எம்பிஏலையுமே எம்பிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் இதே எடுக்கக்கூடியது நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் இது அல்லாமல் ஒரு சில ப்ரொஃபஷ்னல் எம்பிஏ எடுத்து படிக்கும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமும் கூட ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை வந்து உங்களுக்கு ஈஸியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய துறைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எம்பிஏல லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், தென் எம்பிஏல பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸும் ஒரு ஏரியா இருக்குங்க. பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணணும்னு நிறைய மாணவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் வந்து நான் பிகாம் தான் சார் படிச்சிருக்கேன், பிபிஏ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் தே கேன் டூ எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு அந்த டிகிரி படிக்கும்போது ஸோ ஐடி உள்ள வந்து அவங்க ஈஸியாக என்ட்ராக முடியும். நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டார். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக காமனாக எம்பிஏ ஹெச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி பிளான் பண்ணாமல் இந்த மாதிரி டிகிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும், ஃப்யூச்சரில் க்ரோத் அண்ட் சேலரியுமே நல்லாயிருக்கும். ஓகே சார், இப்போ நம்ம அசட் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறீங்களா சார்? இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதணும்னா என்ன பண்ணணும், எந்தெந்த கோர்ஸுக்குலாம் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து எழுத முடியும்? எஸ், அதாவது ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறதுமா இப்போ உங்களுக்கு ஒரு சர்டன் பீரியட் குறிப்பிட்ட காலம் வந்து அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, போத் யூஜி அண்ட் பிஜி. இப்போ +2 முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் பிஎஸ்சி ஏவியேஷன், பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ், பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இந்த ப்ரோக்ராம் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஏற்கனவே யூஜி முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் பிஜி படிக்கிறதுக்கு. ஸோ பிஜி அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ்
ஆர் எம்பிஏ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து பிஜி ப்ரோக்ராம் படிக்கிறதுக்குமே ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமில் அவங்க என்ன மார்க் எடுக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க தே வில் கெட் ஸ்காலர்ஷிப். ஸோ அதுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எப்போ நடக்குது, எங்கே நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கு உண்டான கைட்லைன்ஸ் வந்து எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரிசல்ட்டுக்கு முன்னாடியே இது க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ ஒரு டைமிங் எல்லாமே நீங்கள் ஹெல்ப்லைன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தே வில் கைட். ஓகே சார். இப்போ நம்ம அசட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் சார்? அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன? அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது ஃபில் பண்ணுமா, இல்லை டேரெக்டாக காலேஜ் வரணுமா? அந்த டீட்டெயில்ஸ் அதாவது இப்போ நம்ம இந்த ஒரு த்ரூ தேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல ஓரளவு டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம ஆஃப்டர் +2 என்ன படிக்கலாம், அதை எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இந்த ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் படித்தா வேலைவாய்ப்புகள் இருக்குங்கிறது உண்மையாக இருந்தாலும், நான் எப்படி இந்த இன்ஜினியரிங் சொன்னேன், இன்ஜினியரிங் படிக்கிறது முக்கியம் கிடையாது, எங்கே படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நல்ல தரமான கல்லூரிகளில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலைவாய்ப்புகள்லாம் கிடைக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. சதீஷ், தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் சார். பாப்பா 12th முடிச்சிருக்காங்க சார். ஓகே. போட்டுறீங்க, அதுக்கு என்ன சார் ப்ரொசீஜர்? என்ன குரூப் 12th அவங்க? அப்படிதாங்க சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே ஓகே. அதாவது உங்களுக்கு 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு பிஎஸ்சி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நம்ம ஆஃபர் பண்ணுறோம். அது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏஐயில் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஃபீல்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அது இல்லாமல் வந்து உங்களுக்கு இப்போ ஏர்லைன், ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய துறைகளான ஏவியேஷன் இருக்குது, தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமுமே இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் எந்த டிகிரி படித்தாலுமே அடிஷ்னலாக இன்னொரு டிப்ளமோவும் நீங்கள் படிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷன் அசட் காலேஜில் எடுத்து படிக்கிறீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் ஒரு டிப்ளமாவும் படிப்பீங்க. லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏர்லைன், ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் ஒரு டிப்ளமா படிக்க முடியும், டுவல் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில். ஸோ நீங்கள் ஏவியேஷன் படிக்கிறீங்கன்னா ஏர்போர்ட்டில் மட்டும்தான் நீங்கள் ஜாப் போகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வேறு அதர் ஃபீல்டுலேயும் நீங்கள் போய்க்கலாம். இந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு ஓரளவு இன்டர்லிங்க் இருக்கக்கூடிய துறைகள் தான் இது. ஸோ அதர் டிபார்ட்மெண்ட்டுக்குமே போகலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக நேரில் போய் காலேஜை பாருங்கள். இப்போ சென்னையாருன்னா சென்னை புந்தமல்லியில் இருக்குது, தென் கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு நேரில் போகும்போது ஒரு சின்ன டேலண்ட் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. டேலண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு நீங்கள் எங்ககிட்ட அட்மிஷன் பண்ணும்போது இல்லை எங்ககிட்ட நீங்கள் ஸ்டூடெண்ட்டை விடும்போது அவங்க என்ன கண்டிஷனில் இருக்கிறாங்க, நாலேஜ் வைஸ் என்ன பிளானில் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இட்ஸ் சிம்பிள் ஜென்ரல் டெஸ்ட், ஒரு 10 minutes எக்ஸாம் தான் அது. ஒரு 5 மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை எழுதுங்க. அது எழுதுனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் எந்த கோர்ஸ், எல்லா கோர்ஸ் டீட்டெயிலுமே நீங்கள் கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது என்ன படிப்பு, இதை படித்தா எங்கே வேலை கிடைக்கும், என்னெல்லாம் சொல்லித் தருவாங்க, ப்ராக்டிக்கல். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த படிப்பாக இருந்தாலுமே, எந்த படிப்பு வந்து நம்ம படிக்கும் போதே நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கோ அது 100% வேல்யூவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 3 years நான் வெறும் தியரியை மட்டுமே நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக படிக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நிறைய வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ப்ராக்டிக்கல் செக்டார்ஸ். நிறையா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஐவி, இப்போ நம்ம எம்பிஏ படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏற்கனவே யூஜி படிச்சுட்டு வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன ஃபீட்பேக் இருக்கும்னா, மொத்தம் யூஜி 3 yearsலேயே ஒரு ஐவி கூட போனது இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம அசட் காலேஜை பொறுத்தளவு எவ்ரி மந்த் வந்து ஒரு 2 to 3 ஐவி, இன்னும் சொல்லப்போனால் எவ்ரி சாட்டர்டே வந்து கம்பல்சரி இண்டஸ்ட்ரியல் விசிட் இருக்கும். அதேமாதிரி ஆன் ஜாப் ட்ரைனிங், அதாவது இந்த இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணும்போது நீங்கள் எந்த டிகிரி எடுத்து படித்தாலுமே, ஒரு ஏவியேஷன் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் எந்த செக்டார் எடுத்தாலுமே அதை கம்ப்ளீட்டாக 100% வந்து ஃபுல்ஃபில்லாக ஒரு ஸ்கில்டு, அதாவது ஒரு 3 years முடித்ததுக்கு அப்புறம் அதை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு, ஏன்னா இது எனக்கு தெரியாது, இது கேள்விப்பட்டதில் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு இல்லாமல் எஸ் ஐ கேன் அப்படிங்கிற அளவுக்கு
ஒரு நாலேஜை வந்து 100% வந்து டெவலப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த கோர்ஸ் எல்லாம் ஓகே, பட் இது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா சரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத, ஒரு தரமான கல்லூரிகள் இல்லாத, வேறு ஏதாவது நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து எனக்கு நாங்கள் நினச்ச மாதிரி இது இல்லை, இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் நிறையா இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கோர்ஸை படிக்க பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி வந்து காலேஜ் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். சென்னை ஆர் கோயம்புத்தூர் நேரில் போய் பாருங்கள். நேரில் போனீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, என்ன கோர்ஸ், என்ன வேல்யூ அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதை கேட்டுட்டு நீங்கள் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே சார், இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றி ஷார்ட்டாக சொல்லுங்கள். அட்மிஷன் அப்படிங்கிறதுமா, அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு அட்மிஷன் ஓப்பன். ஏன்னா they can block the சீட் பிளாக்கிங். ஏன்னா இன்னொரு விஷயம், இந்த அசர்ட்டில் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் எல்லாமே அது எம்பிஏ ஆர் யூஜி, பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம், இந்த மாதிரி எல்லா ப்ரோக்ராமுமே லிமிட்டட் சீட்டு தான். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அலாட் பண்ணியிருக்கக்கூடிய லிமிட்டட் சீட் மட்டும் தான் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த லிமிட்டட் சீட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி தான். முன்னாடியெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது, இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் டைரெக்டாக நேரில் காலேஜ் போகலாம், இல்லை ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய டேட், டைமிங், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நேரில் போய் உங்களுக்கு டீட்டெயில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணிவிட்டு அந்த சிம்பிளான ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆன் ஸ்பாட்டு தே கேன் பிளாக் த சீட்டை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த சீட் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் கூட ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து ஒரு பிரிட்ஜ் கோர்சஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்களோட பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன லீவ் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் லீவ் எடுத்துகிட்டு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கிளாஸஸுமே டே ஃபுல்லாக இருக்காது. இது வந்து இப்போ வந்து லாஸ்ட் இயர் ஆன்லைன்லேயே கண்டக்ட் பண்ணாங்க. அதேமாதிரி ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரு 2 பெர் டே வந்து ஒரு 1 or 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய நாலேஜை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு லீவ் அப்படிங்கிறது ஒரு ஹோல் டே ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் ஒரு 1 hour 2 hours வந்து நம்ம நம்மளை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்காக, நம்மளை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1 or 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ அதில் வந்து அந்த ட்ரைனிங்கில் வந்து அவங்க ஜாயின் பண்ணிக்க முடியும் ஒன்ஸ் அவங்க அட்மிஷன்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே சார், இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோட கேள்விகளுக்கும் நேயர்களோட சந்தேகங்களுக்கும் அசட் காலேஜில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.